கங்கை கொண்டான் காப்புக்காடு நில விவகாரம். ஏழைகளுக்கு வழங்க வேண்டிய நிலம் சிப்காட்டிற்கு சட்டவிரோதமாக மாற்றப்பட்டதா? மத்திய அரசு விசாரணை. திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள காப்புக்காடு நிலத்தை சிப்காட் தொழிற்பேட்டைக்கு சட்டவிரோதமாக மாற்றியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தமிழக அரசிடம் அறிக்கை கோரியுள்ளது. வழக்கின் பின்னணி. திருநெல்வேலி தாலுகா கங்கை கொண்டான் கிராமத்தில் மொத்தம் 562.93 ஹெக்டேர் பரப்பளவில் காப்புக்காடு அமைந்துள்ளது. இது 1898ஆம் ஆண்டு காப்புக்காடாக அறிவிக்கப்பட்டது. இந்த காப்புக்காடு பகுதி தற்போது 3 பிரிவுகளாக உள்ளது. 1 288.40 ஹெக்டேர் புள்ளிமான்கள் சரணாலயம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. 2 152.76 ஹெக்டேர் கங்கை கொண்டான் பகுதி -2 காப்புக்காடு மான்களின் வாழ்விடம். 3 121.95 ஹெக்டேர் வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட பகுதி. முக்கிய சர்ச்சை. கடந்த 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அரசாணை GO-MIS-NO 3150 வேளாண் துறை படி காப்புக்காட்டின் 121.95 ஹெக்டேர் நிலமற்ற ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்காக வனத்துறையிடமிருந்து வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அரசாணையின் நோக்கத்திற்கு மாறாக அந்த நிலம் ஏழைகளுக்கு வழங்கப்படவில்லை. மாறாக கடந்த 2010ஆம் ஆண்டில் அப்போதைய மாவட்ட நிர்வாகத்தால் இந்த நிலம் சிப்காட் நிறுவனத்திடம் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக ஒப்படைக்கப்பட்டது. சமூக ஆர்வலரின் புகார் மற்றும் மத்திய அரசின் நடவடிக்கை. இது தொடர்பாக சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு SP முத்துராமன் என்பவர் மத்திய அமைச்சகத்திற்கு புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரில் ஏழைகளின் வாழ்வாதாரத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை சிப்காட்டிற்கு மாற்றியது சட்டவிரோதமானது என்றும், இது புள்ளிமான்களின் இயற்கை வாழ்விடத்தை பாதிப்பதோடு வனவிலங்குகளின் சுதந்திரமான நடமாட்டத்தை தடுப்பதாகவும் ஹாபிடாட் பிராக்மெண்டேஷன் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து மார்ச் 2026 18ஆம் தேதியிட்ட கடிதத்தின் வாயிலாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் சென்னை மண்டல அலுவலகம் தமிழக வனத்துறை தலைவருக்கு BCCF உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதில் இந்த நில மாற்றம் குறித்து விரிவான உண்மை நிலை அறிக்கையை ஃபேக்சுவல் ரிப்போர்ட் உடனடியாக தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் வனத்துறை அளித்த அறிக்கை. ஏற்கனவே இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் திருநெல்வேலி மாவட்ட வன அலுவலர் DFO தாக்கல் செய்த அறிக்கையில் சிப்காட்டிற்கு வழங்கப்பட்ட தடையின்மை சான்றிதழ் NOC என்பது வெறும் லேஅவுட் பணிகளுக்காக மட்டுமே வழங்கப்பட்டது என்றும், அங்குள்ள தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதிப்பு. காப்புக்காடு நிலம் தொழில் பயன்பாட்டிற்கு மாற்றப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள புள்ளிமான்களின் வாழ்விடம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சூழலியல் ஆய்வாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அரசாணையை மீறி நிலம் மாற்றப்பட்டது உறுதியானால் அது மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய குறிப்புகள். மொத்த நிலம் 562.93 ஹெக்டேர். சர்ச்சைக்குரிய நிலம் 121.95 ஹெக்டேர். அரசாணை ஆண்டு 1971. ஏழைகளுக்காக ஒதுக்கப்பட்டது. சிப்காட்டிற்கு மாற்றப்பட்ட ஆண்டு 2010. தற்போதைய நிலை. மத்திய அரசு தமிழக அரசிடம் அறிக்கை கேட்டுள்ளது.